Hi friends, good morning. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். Hi friends. ஹாப்பி சன்னி டியர்ஸ். என்னடா வீடியோ கொடுக்காம பேச வந்திருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வீடியோ கொடுக்க முடியல. ஏன்னா எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, 7 ஸ்டார்ஸ் கார்ட்டூன் தமிழ். நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா என்னோட அந்த சேனல் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்கீங்க. இருந்தாலும் நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணலாம் தான் இந்த வீடியோ. நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, தேங்க்யூ ஸோ மச். காதல் வந்த எபிசோட் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எனக்கு இன்னொரு ஓல்டு சேனல் இருக்குது, நேம் வந்து 7 ஸ்டார்ஸ் கார்ட்டூன் தமிழ். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாது, அதனால நான் இதில் சொல்லிக்க விருப்பப்படுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது லாஸ்ட்டாக 3 எபிசோட் வரை காதல் வாழ்நிலை கொடுத்துருக்கேன். ஆனால் 4th எபிசோட் நேற்று கொடுத்தாச்சு. பட் ஆனால் லவபிள் கார்ட்டூனில் கொடுக்கல, 7 ஸ்டார்ஸ் கார்ட்டூன் தமிழில் கொடுத்துருக்குறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் இந்த சேனல் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் போய் பாருங்கள். 7 ஸ்டார்ஸ் கார்ட்டூன் தமிழ், அதில் காதல் வாழ்நிலையோட 4th எபிசோட் கொடுத்துருக்குறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க, அதில் போய் பாருங்கள். ஆல்ரெடி 7 ஸ்டார்ஸ் கார்ட்டூனில் நியூ சேனல் லவபிள் கார்ட்டூன் இந்த மாதிரி நியூவாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன்றது தெரியும். பட் ஆனால் லவபிள் கார்ட்டூனில் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்கன்னா என்னோட ஓல்டு சேனல் பற்றி உங்களுக்கு தெரியுதா தெரியல. என்னோட ஓல்டு சேனல் நேம் வந்து 7 ஸ்டார்ஸ் கார்ட்டூன் தமிழ். ஆல்ரெடி அதில் 2 ஸ்டோரி போயிட்டு இருக்கு. இப்போ 4th எபிசோடு, அதாவது காதல் வாழ்நிலை லவபிள் கார்ட்டூனில் போயிட்டு இருக்க காதல் வாழ்நிலையில் 4th எபிசோட 7 ஸ்டார்ஸ் கார்ட்டூனில் நேற்று நைட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நேற்று போட்ட எபிசோட் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னு தெரியுது. சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 7 ஸ்டார்ஸ் கார்ட்டூன் தமிழில் போய் பாருங்கள். காதல் வாழ்நிலையோட 4th எபிசோட் அதில் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. அப்புறம் என்னோட நேம் வந்து காதல் வாழ்நிலையில் வந்து அன்பு நிகேதன். என்னோட பேர் கவினிலா. சாய் கேதன். ரூபனிலா. நேற்று போட்ட வீடியோவில் கமெண்ட்ஸில் பார்த்தேன், எல்லாருமே நேம் நல்லா இருக்கு, நியூவாக ட்ரை பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர்ஸ் இருக்காங்க, பட் ஆனால் டைட்டில் சாங்கில் 2 பேர் மட்டும் தான் காமிச்சிருப்போம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே பேர்ஸ்லாம் நிறையா பேர் இருக்காங்க. அப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எங்கள் பேரை காமிக்க மாட்டேங்கன்னாங்க. இல்லை, இருக்காங்க, கண்டிப்பாக இருக்காங்க. போ ஸ்டோரிஸில் வருவாங்க. அப்புறம் ஸ்டோரியை 7 ஸ்டார்ஸ் கார்ட்டூனில் கன்டினியூ பண்ணலாமா இல்லை லவபிள் கார்ட்டூன்லேயே கன்டினியூ பண்ணலாமான்றதை நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ரொம்ப நாள் ஸ்டோரி கொடுக்காம விட்டுட்டேன், ஆனால் நான் தொடர்ந்து கொடுத்துருக்கணும். பட் ஆனால் நான் 7 ஸ்டார்ஸ் கார்ட்டூனில் சொல்லியிருப்பேன், என்னோடய பையனுக்கு கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதனாலே கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வீடு அப்படி இப்படின்னு ஆகிடுச்சு கொஞ்சம். அதனால் என்னால் சரியாக வீடியோ கொடுக்க முடியல லாஸ்ட் 2 வீக்ஸாகவே. அதனால் 7 ஸ்டார்ஸ் கார்ட்டூனில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லாக வீடியோ கொடுத்துருப்பேன். அதனால தான் நான் நேற்று எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபீவர், அதோடய நேற்று உட்காந்து 26 மினிட்ஸ் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போட்டேன். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, கேட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச். காதல் வாழ்நிலை ஏங்க போடலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. அதனால தான் இன்னும் 1 or 2 டேஸ்க்கு அப்புறமா அடுத்த எபிசோட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நான் ரெகுலராக வீடியோ கொடுக்காதனால கூட எனக்கு வியூஸ் கம்மியாக இருக்கலாம். அது எம்எல்ஏ தான் தப்பு. நான் ரெகுலராக வீடியோ கொடுக்கல, கொடுத்துருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறியிருப்பாங்க, வியூஸும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக 4th எபிசோடு தூக்கி 7 ஸ்டார்ஸ் கார்ட்டூனில் கொடுத்துருக்குறேன். எனக்கு நல்லதாங்க வியூஸ் போயிருக்கு. அதாவது ஆல்ரெடி 2 ஸ்டோரி போயிட்டுருக்கு 7 ஸ்டார்ஸ் கார்ட்டூனில், அதோட இதுவும் அதே சேம் லெவல் போயிருக்கு. ஸோ அந்த டைமிங்க்கு, அதாவது மற்ற 2 ஸ்டோரி எப்படி கொடுப்பேனோ அதே டைமிங்க்கு இவ்வளோ வியூஸ் வருமோ அதே வியூஸ் இதுக்கும் வந்திருக்கு. ஸோ ஆனால் இதில் வந்து ஸ்லோவாக வருது, அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 7 ஸ்டார்ஸ் கார்ட்டூனில் இருக்க சேம் சப்ஸ்கிரைபர்ஸ், சேம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இதுக்கும் கமெண்ட் பண்ணுறீங்க. யாரும் நியூவாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அப்படி நியூவாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 7 ஸ்டார்ஸ் கார்ட்டூனுக்கு எவ்வளோ ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி லவபிள் கார்ட்டூனுக்கும் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். உங்களோட ஆதரவு எனக்கு எப்பவுமே தேவை. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் மை சேனல். கண்டிப்பாங்க. ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், புரியுதான்னு சொல்லுங்கள். அப்புறம் நிறைய ட்விஸ்ட் இருக்குது, நிறைய பேர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கமெண்ட்ஸில் அப்படி எதுவும் வரல, அப்போ எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு. அதாவது என்னோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாங்க, நிறைய ட்விஸ்ட் இருக்குது. இந்த வீடியோ எதுக்கு கொடுத்தோன்னா, சப்போஸ் 4th எபிசோட மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 7 ஸ்டார்ஸ் கார்ட்டூனில் காதல் வாழ்நிலையோட 4th எபிசோட் போட்டிருக்கேன், அதில் அங்கே போய் பாருங்கள். ஏன்னா மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுக்க முடியாது, அதுக்காக தான் 4th எபிசோட் 7 ஸ்டார்ஸ் கார்ட்டூன் தமிழில் காதல் வாழ்நிலையோட 4th எபிசோட நேற்று நைட் டெலிகாஸ்ட் பண்ணியாச்சு. மிஸ் பண்ணியிருக்கவங்க அதில் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. 7 ஸ்டார்ஸ் கார்ட்டூன் அப்புறம் லவபிள் கார்ட்டூன் ஃபேமிலி சார்பாக எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். நாளைக்கு போர்டு எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எங்களோட பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரியை டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த அளவுக்கு நான் கரெக்டாக கொடுப்பேன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, ஹாப்பி சண்டே, பை பாய். டாடா, பை பாய். 1 or 2 டேஸில் இன்னொரு எபிசோட சந்திக்கலாம். பாய்.